இங்கே 2000 ரூபா, இங்கே 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதில் உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காராம். ஏய் வேலையை பாடுறா. போயா 8500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. காழ பணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். உங்க வீட்டுல யாரு இருக்கா? என்னன்னு சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிங்க, வரேன். நான் மாமா அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா மாட்டோம். பார்த்தேன். ஆசைய காத்துல தூது விட்டு சாக்கு சிக்கு சாக்கு. சரி பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாரு மாமா. கமான் ஃபர்ஸ்ட் நானு, நெக்ஸ்ட் நீ. தைரியமா இரு, குதிங்க பாரு. ஜம்ப். ஓகே. கேட் திறந்தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதி சொன்ன? அது வந்து நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏப்ரல் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாரா? எனக்கு எலி மருந்து சாப்பிடற மாதிரியே இருக்கு. சுத்த சொதப்பல். சொதப்பல் நான் இல்ல, எல்லாம் நீங்க போற பிளான். பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க, பட்டையை கிளப்பிடுறேன். சரி வா, சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான். இது பெட்ரூம், இது ஹால், இது பூஜை ரூம், இதான் பாத்ரூம். வீட்டை விக்க போறாங்களா பாஸ்? இல்ல, இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க. ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு. சரி. காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா. நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேர மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்கிற. வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டுவா. ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும். லேட் ஆகுது நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. அவ முதுகு சும்மா மொசைக் ஃப்ளோர் மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அதுல வலிக்கு விழுந்துடாம இறுக்கி அடைச்சு ஒரு உம்மா கொடு. சீன் சூப்பரா இருக்கு பாஸ். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே, அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தரேன். நல்லா உருண்டு பேரண்டே வசதியா முத்தம் கொடுத்துக்கிறியா? சூப்பர். டேய், நீ கெடுக்க வரல, நடிக்க வந்திருக்க. சாரி பாஸ், கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம், சொன்னது செஞ்சா போதும். ஓகே பாஸ், வெற்றியோட வரேன். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர், தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்குள்ள பஞ்ச அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிட்டீங்களே, பத்திக்காத. டேய், பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும். பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது. ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல, என் அத்தை. டேய், ஈட்டி என்ன பண்ணுவானா, காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். கருப்பு கரைச்சி எங்க அத்தை பலார் நிறைவாங்க. ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான். இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா. காதல் கட்டாவும், கடப்பாறைக்கு செட் ஆகும். லாண்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யணும். எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்க. இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்ல இருப்பாங்க. எதை சொல்லு, ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. அந்த மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு. அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்ல இருப்பாங்க. அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க. ஆமா,
எல்லாத்தையும் உருவந்துக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. மாஸ்டர் அவனுக்கு எப்பயுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுமை சேர்த்து ஓட்டிட்டு போயிடும் போல இருக்குதா? ச்சே, பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடற அளவுக்கு கேவலமானவனா அவன். மாப்பிளே அத்தை. நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு மாஸ்டர். மாஸ்டர் உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலான்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல டேய், வந்தேன். அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க, பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா. அந்த படுபா வேற கூட இருக்கா. எங்க அத்தைக்கு என்னாச்சோ? அத்தை 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 விட்டுறாதீங்க. ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்புக்கரசி அரைவாங்க அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க, புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. மாப்பிளே, இப்போ நீங்க கீழே நான் மேல. ஆமா. எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்க நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட்ட இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறா மாமா. ஆத்த தவறிட்டாங்க மாமா. லட்சுமி லட்சுமி இதுக்கு அப்புறம் எங்க மாமா எப்படி வெளியே தலையை காட்டுவாரு? எனக்கு ஒண்ணும் ஆகல. காயத்ரி நடிச்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்ற? கொஞ்சம் கலட்ட பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை புடி உடும்பு புடி 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது இல்ல. ஆமா. யோ, லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா. சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல, கல் எடுத்த மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பாடிங்க போடுறா போடுறா கீழ. ஆமா, இங்க இவ்வளவு அமளி தும்மளி நடக்குது. இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருப்பா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய், காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி, எங்கப்பா செட் ஆயிடுச்சுப்பா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற 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 கதற. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி. பாட்டா பாடிக்கிட்டு இருக்க, உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான். போனாலும் போயிட்டா, காசு யார் கையில வாங்குறதுன்னு தெரியலையே கோவிந்தா. சிதப்பு, நீங்க பணத்துக்கு முன்னால சங்கம் வச்சுக்கிட்டு இருக்க. அங்க உன் அக்கா பையன் மனோகர அஞ்சலி அம்மாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மனோகரா, ஐயோ ஏண்டா, நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? எதுக்கு? அவங்கள யாராவது ஒருத்தருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுப்பு இல்லடா. மாமா தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க. உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கெஞ்சரா? மாமா நானும் அஞ்சல் தேவன் கல்யாணம் மட்டும் ரோட்ல நடந்து போனா கமலாத்தன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையே மரணம் அப்பா. ஐயோ, டிஎஸ்பி அப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி, என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் மாமா. ஜோசிய பார்த்த பிறகு தான் நான் ஒத்துக்குவேன். மாமா இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை, 100ல ஒரு வார்த்தை, 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு, நீ பாட்டுக்கு வாழ கொடுத்துறியே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா இந்த பாரு, முக்கியமான ஒரு கண்டிஷன் சொல்லுங்க மாமா. யோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி மாமா. போங்கடா போ. வணக்கம் ஜோதிடரே. வாங்க 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 வாங்க. இந்தாங்க, இதுல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துறலாம். ராகு இங்க நிக்கிறான், நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னா பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே, போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
அட மாப்பிள்ள இல்லையா பொண்ணை பெற்றா தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது உன் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ணுல படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா, ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி, என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையேடா. ஆமா, என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான் சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா நாங்க தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99. 99. மாப்பிள்ள அவன் 99 இல்ல 89. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்பிள்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்கள நம்ம மடக்கணும். சரி மாப்பிள்ள, கல்யாணத்தை பண்ணிட்டீங்க. ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு நேருக்கு சூழல் சொல்லிட்டான். சரி, அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போக போகுது, நாளைக்கே வச்சுக்கலாம். இன்னைக்கு மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கிடந்து அலையிறா. இவங்க ஆத்தா மாதிரியே ஆக்சுவலி இவளே நமக்கு சங்கூதிருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. மாமா கல்யாணமாயி 2 நாள் ஆகுது மாமா. ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா. பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளைய பாரு மாமா. சொல்லுடி. நான் என்ன பண்றது மாப்பிள்ள? இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வைக்க சொல்லிட்டாரமா. ஐயோ சங்கையா, சங்கையா, இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? சங்கையா செத்துட்டான், ஆனா சங்கூதியாச்சு. என்ன மாமா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற? என்னங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காரு, வாங்க. இல்ல சங்கையா உள்ள இருந்து இல்லன்னு சொல்லிட்டு இல்ல காசு கீச்சு வாங்கிட்டல. உட்காருங்க. கீழத்தர முனுசாமி செத்து போயிட்டான். சங்கோதமும் புறப்படு. நான் சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு. போ 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 போ. என்ன செங்க அப்படி சொல்லிட்ட? அவன் சாவு போது உயிரிழந்து வச்சுட்டு செத்துருக்கான். என்னன்னு? அவன் சாவுக்கு நீதான் சங்கோதனுமா? அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா? அட பாவீங்களா, இதற்கு உயிர் எதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் இப்ப சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு போ. மாமா வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க, கிளம்புங்க மாமா. ஒன்னா கேளுங்க மாமா, கிளம்புங்க மாமா. எந்திரி மாமா. அஞ்சு ஷாருக் அஞ்சு உங்க அப்பா போயிட்டான். ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே, இத பாரு. நான் உன்னை தொடும்போது நீ ஜிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும்போது நான் புக்குன்னு சொல்றேன். ஓகே, சிக் சிக் புக்கு சிக் புக்கு புக்கு சிக் புக்கு புக்கு. எங்க சத்து வருது? நீங்க பூரா ரயில தான் மாப்பிள்ள, நானும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு லாயர் பர்த்து. மாமா தங்குவது போல நீ? நான் எப்படி போவேன்? நான் தான் போனேன்னு எனக்கு தங்கு ஊதிடுவியே. ஏண்டி நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்துருக்காண்டி உங்க அப்பா பார்த்து சும்மா இருக்க. போடுறி போடு தோழி. அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத, கையை கொடு, கண்ணத்தை கொடு. அடுத்த வாரமே குழந்தை. சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இத பார்க்கணும். எவ்வளவு மானங்கட்ட மாப்பிள்ள, கர்ம கர்ம, அசிங்க அசிங்க அசிங்க. மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா? இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டு. மாமா தப்பு நடந்து போச்சு, மாமா தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு மாமா, இதுக்கு நீதான் காரணம். ஏண்டா தொத்தா, இந்த தீபாவளிக்கு நீ ஊருக்கு போயிட்டு வர்றியா? பொங்கல் வரையும் காத்துட்டு இருக்க முடியாது. தீபாவளி தான் ஊருக்கு போவோம் முதலே. டேய்
தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறிந்து யூஸ் பண்ணுங்க மாமா. மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ, எங்க போனாரு? அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா. ஐயோ, என் உயிரை போட வச்சுட்டானுங்களே. மாப்பிள்ள 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 கதவு திறங்க மாப்பிள்ள. ஐயோ, ஆளாக்கு தலைய வந்துட்டானே. போடு போடு, தள்ளிப்படு. மாப்பிள்ள கதவு திறங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கண்ணே, அஞ்சலி தேவி எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ ஐயோ. சார், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது, பாவம். இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா? ஆமா சார். விடுதலை 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 விடுதலை. ஆவி அப்பா, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியேடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா. அடி பாவி, யாரு இது கணேச? நீங்க வேறங்க, நான் கடவுளை கூப்பிட்டேன். அதானே கேட்டேன். பேராண்டி தம்பி, என் ராசா தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாதய்யா. நாட்டு வைத்தியத்துல 4 நாள்ல நான் உன்னை குணப்படுத்துறேன். கலவி, உன்னை கொண்டுட்டு நானே உனக்கு சொல்ல ஓடுறேன். ராஜு, நானும் நீயும் பழகுறது. உன் கூட குடும்பம் நடத்துறது வேற, எங்க அம்மா வீட்லயே போய் வாழ. வேலை செய்யறது சம்பளம் நான் என்ன பண்றது? சம்பளத்தை நீயே வச்சுக்க. நான் சொல்ல வச்சுக்கல. பார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ திரும்பி வரும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னை. மேடம் மேடம், என்ன பண்றீங்க மேடம்? என்ன பண்றீங்க மேடம்? என்ன காரியம் பண்றீங்க? என்ன தடுக்கண்டா. எங்க மேல அந்த குருவாயூரப்பனுக்கு இறக்க இல்ல. நாம இந்த லோகத்துல வாழ வழி இல்ல. ஏன் இல்ல? உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன். வெச்சின்னா உன்னை வேலைக்கு வச்சு நான் காப்பாத்துறேன். ஓ. ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? சமையல் பண்ணும், பாத்திரம் விளக்கும், துணி துவைக்கும். வேலைக்காரி அப்படின்னு சொல்லாம சொல்ற நீ. ஓடி போன என் பொண்டாட்டி ஓடி போனவளாவே இருக்கட்டும். நீ என் கூட வா. அப்ப என் தம்பி தம்பிதானே, அவனை கூட்டிட்டு வா. அரசு ஊழியர் டிஸ்மிஸ். அரசு அறிவிப்பு. வா. என்ன வாத்தியார, பொண்டாட்டி போன புதுசா ஒண்ணு ஓடிட்டு வந்துட்டியா? ஓட்டிக்கிட்டு வரல, கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். பாவம், தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுச்சு. நான் தான் சமாதானம் பண்ணி வீட்டு வேலைக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏமா, நானும் வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் வீட்டுக்கு வேலைக்கு வர்றியா? சார் வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, எல்லார் வீட்டுக்கும் வேலை செய்யலாம். நான் நல்ல ஜோலிக்காரியானு. வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. நீ யாரு கண்ணுல வேணாலும் படலாம், ஆனா அந்த 3 பேர் கண்ணுல மட்டும் படவே கூடாது. ஓகே? வா வா கட்டின பொண்டாட்டியே ஒழுங்கா வச்சு வளர்த்துறல, இவ்வளவு வச்சுதான் வளர்ப்பான். அவன் வாழ்றானோ இல்லையோ, அவளை வச்சு நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே தீரணும். ஓ லெவலுக்கு நீ ட்ரை பண்ணு, ஓ லெவலுக்கு நீயும் ட்ரை பண்ணு, என் லெவலுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே? நம்ம 3 பேர்ல யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா அந்த உளர்வாயனுக்கு மட்டும் கிடைக்கூடாது. அதுல உறுதியா இருக்கணும். எந்த தண்ணி வரலையா? காலையில இருந்து அடிச்சிட்டு இருக்கேன், தண்ணி வரவே இல்லைங்க. நான் அடிச்சு பாக்குறேன். ஏய்யா, ஒரு அழகான பொம்புல கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் அடிச்சு கொடுத்தா என்னையா? ஏய் வேண்டாம், நானே அடிச்சுக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம். ஓகே? பிள்ளைய குட்டி பெற்றுக்கிட்டு ஓடி போலாமா? எதுக்கு நான் அடிச்சீங்க? உன்னை எது கூட்டிட்டு வந்தேன்? இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? இனிமே அவன் செய்யற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஓகே?
சரிண்ணே. ஓமன குட்டி பா. ஓகே. ஏமா பாதியில பாட்டை விட்டுட்டு போறீங்களே? முதல்ல அவருக்கு தான், அப்புறமா வந்து பாடுறேன். ஓகே வா 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 வா. உங்க பொண்ணான கைகள் புடவையில் படலாமா? உட்காருங்க உட்காருங்க. ஜாக்கெட் பிராண்டா இருக்குங்க. துவைச்சிடுறேன். இதுக்கு முன்னால இங்க லாண்டரி கடை வச்சிருந்தீங்களா? உங்களை பாத்துக்கிட்டே இருக்க. ஐயோ, வீட்டுல கரிச்சி கூட துவைச்சதுல இங்க வந்து பாவாடை துவைச்சிட்டு இருக்கியா? வா வாயா, வா உன்னை பேசிக்கிறேன் வா. அச்சச்சோ, இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணணும்? ஞானே பண்ணிப்பேன்ல. நாங்க தான் கழுவோம். என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லு. இந்த அண்டா குண்டா இந்த வீடு எல்லாத்தையும் கழுவி சுத்தமா பாத்துக்கிடுவோம். சம்மதமா சொல்லு. முதல்ல இத சுத்தம் பண்ணுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ஓமனக்குட்டி இந்த ஏத்தம்பளம். ஓமன குட்டி உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உள்ள வா சாப்பிடுவோம். ஏய், ஈயாள் நேந்திரப்பழமும் ஈயாள் பிரியாணியும் வாங்கி கொடுத்து நான் வயிறு நிறைய கழிச்சோம். நான் அப்ப இந்த பிரியாணி ஏன் சாப்பிடுறத? முடிஞ்சால் நீங்கள் கழிக்கோ, இல்லைங்க வேஸ்ட் செய்யாண்டா. நாய்க்கு போடு. நாய்க்கா? உள்ள வா பேசிக்கிறேன். பாத்துக்கிறேன். ஏய், பரதேசிங்களா, எதுக்குடா என்ன இந்த பணங்காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தீங்க? உங்களை தூக்கிட்டு வர சொன்னது எங்க பாஸ் கிளை கிருஷ்ணமூர்த்தி. எங்கடா அவன்? தூக்கிட்டு வந்த 4 பூதங்களை வச்சு அருவிக்கரைக்கு அரக்கத்தனமா ராஜாவை தூக்கிட்டு போனியே, அதே காரணத்துக்காகத்தான் நான் பாசமா பல்லக்குல வச்சு இந்த பணமர காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தேன். இப்ப சொல்லுடா உன் காதல. மொத்தமும் மறந்து போச்சு. எடுத்துக்குறா. இந்தாங்க பாஸ், சூடு ஆறுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. போண்டா தின்னி பண்டாரு. பேச வேண்டிய டயலாக் எடுத்துக்குறா. பாஸ் நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர்கான் மாதிரியோ ஒரு சகப்பு பீஸ் பின்னாடி சுத்திருந்தீன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிருந்திருப்பேன். ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர், சேம் பர்சனாலிட்டி, சேம் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற ராஜா பின்னாடி. அதனாலதான் நான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா. 5 வயசுல என் உயிரை எப்ப காப்பாத்தினானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன். நீ பிளாஷ்பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற. 5 வயசுல நீ கிணத்துல தவறி விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்தை குட்டி கபார்னு கிணத்துல குதிச்சு உன்னை காப்பாத்துச்சே, அத ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் இல்ல. எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. யாருன்னு சொல்லுங்கடா. அது நான் தான். இங்க பாரு தங்கப்படா, நான் காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி உன்னை சாஃப்டா லவ் பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா நீ காதலில் விழுந்த நகுல் மாதிரி என்ன டெரராக்க பாக்குறேன். என் லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி பக்கம் பக்கமா டயலாக் பேசி பக்காவா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சம்பந்தமே இல்லாம குத்து பாட்டானா பாருங்க. பாஸ் அந்த படம் ஹிட் ஆனது இந்த சூப்பர் ஹிட் பாட்டுக்காக தான். சூப்பர் ஹிட் பாட்டை விட சிச்சுவேஷன் பாட்டு தாண்டா ரொம்ப முக்கியம். இப்ப நான் பாடுறேன் பாரு. தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே தொப்பை மீது தூங்க சொல்கிறாய் நெருங்கி வந்தால். என்னைய பாத்துக்கிட்டே இருக்கு. தூக்கிட்டு போய் மறைவான இடத்துல வச்சு சுளுக்கா. தங்கப்பழம் நில்லு தங்கப்பழம். எனக்கு நிறைய வேலை இருக்குமா, கொஞ்சம் ஆளை விட்டுருமா. கேர்ள்ஸ் மேடம். ஐயோ வர வேண்டாம், நான் சுளுக்க எடுக்கிறேன். வாடி. அன்னைக்கு ராத்திரி மசாஜ் பண்ணாம ஏமாத்திட்டு போயிட்டேன். இன்னைக்கு பகல்ல உன்னை மசாஜ் பண்ண வைக்கிறேன்.
என்னோட பாக்குற 36, 24, 36. இது ஒரு பொண்ணோட ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ். இப்போ எதை ஏத்தணும் எதை இறக்கணும்னு இன்ச் பை இன்ச்சா அளந்து சொல்ல. அளக்க முடியாது. கேர்ள்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களே. அளக்குறேன் கூட. அது போங்க 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 மேடம். என்னடா திரு திருன்னு முடிக்கிற? அலடா. 22. அப்ப 2 இன்ச் ஏத்தணும். ஐயோ. இப்போ பின்னால போ. Thank you தங்கப்பழம். ஏய் பின்னாலனா அந்த பின்னால இல்ல, முன்னால வந்து பின்னால ஆள. அப்பா 32. அப்போ 4 ஏத்தணும். நெக்ஸ்ட் செஸ்ட். இது அவசியம் அளக்கணுமா? கொன திறந்தால. சரி. அப்பா 38. அப்ப 2 இன்ச் இறக்கணுமா? வேணாம், இருந்துட்டு போட்டோம். கள்ளங்கப்படம் இல்லாத வளர்ச்சி. தங்கப்பழம், இந்த சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிறுநரி கூட சிரமசம் பண்ணிட்டு இருக்க. கண்டினியூ. உனக்கு சூர்யாவையும் அமீர்கானையும் பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டே நைட் கஷ்டப்பட்டு என் பாடியில 6 பேக் கொண்டு வந்திருக்கேன். 6 பேக்கா? ஒன்னேக்கா? சிரிக்காதடி சின்ன பையனோட. இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஓபன் பண்ணி காட்டாத என்னுடைய 6 பேக்க ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு காட்டுறேன். இதாப்பா. என்ன பாக்குற? இந்த 6 பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு, செருப்பு, தோடு, தொங்கட்டான், கொலுசு, குஞ்சமுன்னு ஒண்ணையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சு வச்சிருக்கேன். 6 பேக்னா நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா. இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு அலையறது கிடையாதுடா. தங்கப்பழம், நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்காக ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி. நீ டான்ஸ் கூட ஆடுவியா? இவனை விட பயங்கரமா ஆடுவேன். வெறும் 4 மூவ்மெண்ட கத்து வச்சுக்கிட்டு அதையே திரும்ப ஆடி இவன் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். பட் நான் அப்படி இல்ல. என்னது எல்லாமே நியூ மூவ்மெண்ட். ஒன்னு எடுத்து வரேன், பாக்குறியா? ஏய் தல்றா. ஜிகிடு பாம்பு பூம் பாயா, ஜிகிடு ஜாம்பு பூம் பாயா, ஜிகிடு தாம்பு பூம் பாயா, ஜிகிடு தாம்பு பூம். ஏய் டான்ஸ் ஆடும்போது ஏன்டா கொட்டாய் விடுற? கொட்டாய் இல்லடா குரங்கு, உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. பேண்ட் மட்டும் கிளியலன்னா நேர மூமெண்ட கிளின்னு கிழிச்சிருப்பேன். அம்மா சிவ பூஜையில கருங்குரங்கு மாதிரி நுழைஞ்சு காரியத்தை கெடுத்துட்டியடா. தலை இந்தா சின்ன கவுண்டர் சிடி. இத பாத்துட்டு இதுல விஜயகாந்த் சுகன்யா தொப்புல பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புல பம்பரம் விடணும். நாளைக்கு மாந்தோப்புல மீட் பண்ணலாம். கணுப்பட போகுதையா சின்ன கவுண்டர். குருவே, இதுதான் பொண்ணோட வீடு. பொண்ணோட அம்மா ஒரு உத்தமி, பத்தினி, கற்பு கரசி, பதிவிரத. மொத்தத்துல அவன் 4 சேர்ந்த ஒரு கலாச்சார கலவை. அப்படின்னா நம்ம சந்திக்க போறது ஒரு சிங்கக்குட்டின்னு சொல்லு. இல்ல என்ன, அது ஒரு யானைக்குட்டி. நான் சொன்னேன்ல, இவங்க தான் பரங்கி மலை ஜோதி. பீரங்கி மலை பீப்பார் வச்சிருக்கலாம். வணக்கம். என்ன பாரு, ஆரம்பமே பூகம்பமா இருக்குது. அது ஒண்ணு இல்ல குரு, இந்த வீட்டுக்கு விருந்தாளி யாராவது புதுசா வந்தா இத வாரி அணைச்சு பக்கனே வரது உங்க குடும்பம் வழக்கம். இதுக்கே மறைச்சிட்டா எப்படி? உள்ள வந்து என் குடும்பத்தை பாருங்க. நல்லது ஒரு குடும்பம். வாங்க வாங்க வாங்க. செல்லுங்க பாத்து. என்னங்க பார்த்தா வீடு மாதிரியே தெரியல, ஏதோ விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்கு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டு. அதுல மனித உடம்பெல்லாம் மைதானம். இதுல யார் வந்து எப்ப விளையாட்டு போனா நமக்கு என்ன? இவ்வளவு நல்லா தத்துவம் பேசுறீங்களே, உங்க வீட்டுக்காரர் எங்கீங்க? அவர் கையில ஆல்பம் வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்க அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் குருவே. அதான் டிசைன் ஆல்பத்தை வச்சு அங்கங்க அலைஞ்சிட்டு பாருன்னு சொல்றாங்க. என்ன நிக்க வச்சுட்டு உள்ள வாங்க.
ஒன்ன வர சொல்லாமே. உலக நாயகி குரு பொண்ண வர சொல்லிட்டு விளக்கைய பொசுக்கு நினைக்கிறீங்க? பரவ குடும்ப பொண்ணா இருந்தான்னு வச்சுக்க, ஒரு திரி அரைஞ்சிருக்கிறத பார்த்து அப்படியே துடிச்சு போயிருவா. உடனே வத்தி பொட்டி எடுத்து பத்த வச்சிருவா. அதை வச்சு அவ குடும்ப பொண்ணா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். குரு குடும்பத்தை பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்களே, நீங்க ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல? நீ 10வது மாடியில இருந்து குறிச்சா என்ன ஆவ? செத்துருவேன். அதுக்காக உன்னை குறிச்சு காட்டுன்னு சொல்ல முடியுமா? This is like that. பொண்ணு வருது. ஒரு திரி எரியலங்கிறதுக்காக அருந்ததி ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆயிட்டா பாத்தியா? இவதாமா குடும்பத்துக்கு ஏத்த சரியான குத்து விளக்கு. வா 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 கண்ணகியே, உனக்கு கட் அவுட் வைக்கிறேன் வா. ஏமா எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு ஊறி அணைச்சிட்ட? யாராவது வீட்டுக்கு வந்தா முதல்ல லைட்டா அணைக்கணும், அப்புறம் லைட்டா அணைக்கணும்னு பாட்டி சொல்லிருக்காங்க. ஐயோ திஷா, பாட்டி சொன்ன பஞ்ச் டயலாக் இந்த பியூட்டியோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆமா ஆமா. இப்ப நீ எங்கயாவது வெளிய வேலைக்கு போனன்னு வச்சுக்க, இவ ராத்திரியும் பகலுமா விளக்க ஊதி ஊதி அணைச்சுக்கிட்டு இருந்தா வேற யாராச்சும் விளையாண்டு போயிருவா. வாழ்க்கை நேர நஷ்டத்து போயிடும். அப்போ இந்த பொண்ண உங்களுக்கு பிடிக்கல? சுத்தமா பிடிக்கல. நீ போமா. இந்த பொண்ணுக்கு தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களா? மகாலட்சுமி என்ன பண்ணுங்க? பழக்க வழக்கம் எல்லாம் பக்காவா இருக்குதா? ஆமா. உத்தமி பத்தினி இவங்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்க. இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். நானும் தான். அப்புறம் நீ என்னமா படிச்சிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், 2 பேர்ல முதல்ல யார் வரீங்க? தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சிருப்பா. 2 பேர்ல யார் முதல்ல எந்திரிக்கிறீங்களோ அவங்க தானே மாப்பிள்ளை இல்லையா? அதேதான் நான் நினைச்சேன். அத்தை சொல்லிட்டேன். ஆமாமா. அப்போ எங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது. நீ மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அத நச்சுன்னு 2 வார்த்தையில கேளு. 2 வார்த்தையா? 2 வார்த்தை. எவ்வளவு கொடுப்பீங்க? எப்ப விடுவீங்க? என்ன மாதிரி லூசு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. வாங்கப்பா போலாம். கொஞ்சம் இல்லைங்க, 3ஆவதா ஒரு தீர்க்கா. அவ திருநெல்வேலி அக்ரஹாரத்துல பிறந்தவ. ஜெகஜால கில்லாடி. அவ மகடிக்கு மயங்காத பாம்பே இல்ல. இருடா வரேன். நில்லு. என்ன? அவன் பின்னாடி சுத்துறான். நான் ஏன் அவன் பின்னாடி சுத்துறேன் தெரியுமா? தெரியாது. எல்லாம் உனக்காக தான் செல்லம். என்ன மவனை ஓவரா பேசினா முடிய கொளுத்தி விட்டுருவேன். முடிய பத்திலாம் நீ பேசக்கூடாது புச்சுமா. மஞ்ச காமாலை வந்த மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு கண்கள் என்ன பாட்டு கேக்குதா? பாட்டு பிச்சு போடுவேன் பிச்சு. உன்னெல்லாம் ஈரேஜ் ஃபீல் பண்ணேன் பாரு. சேம் பிளட் பிரேக் இதெல்லாம் உனக்கு சர்வ சாதாரணடா. விர்றா உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, ஜான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைக்கேஸ்ல நீ மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பாலுக்கிறது புழைச்சுக்கலாம்னு பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரோட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில என்னைய பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இதுவரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின் அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி, இவ்வளவு தூரம் சொல்றிய பண்ணிதேன் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு முதல்ல. நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்னையா பண்ற தூக்கிட்டு போற?
இல்ல சாமி இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? அடங்கப்பா, பில்டிங்கே இந்த ஆட்டம் ஆடுதடா சாமி. ஐயோ, நெஞ்ச வேற வலிக்குதே. சீட் ஜம்பு. என்ன மிஸ்டர் கோபால், ஏன் இப்படி அலறீங்க? ஏன் இப்படி அலறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சு போயிரு. என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இந்த தப்படி அடிக்கிறவன் சங்கூதரவன் இருக்கிற இடம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? உங்களுக்கு தெரியாதா கதை? நேத்துக்கு வரும்போது உடம்புல ஒரு வண்டி சேர்த்து அப்பிட்டு வந்தான். அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள 2 சோப் காலியாச்சு. குளிச்சு முடிஞ்ச உடனே நடுக ஆரம்பிச்சு வந்தான். நடுகிறா 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 நடுங்கிக் கொண்டே இருக்கிற ஜல்லு. அக்கா, அந்த மோதிரம். என்னது மோதிரமா? அது வந்து மோதி விழுந்திருப்பாருன்னு சொல்றேன். மோதினா பின்ன விட மாட்டாங்களா? மேடம், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் நடக்கல. ஏதோ சம்திங் நர்வஸ் வீக்னஸ் போல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வைத்தியத்தை பாருங்க. எங்க கைய காட்டுங்க. இதான் சான்ஸ், ஒரு தடவை தொட்டுக்கலாம். அவன் பொழைக்கிறதும் பொழைக்காது இந்த கையில தாமா இருக்குது. பாலு, பாலு. ஐயோ அம்மா, யாரது? அம்மா, குளிர்தே, தாங்க முடியலையே. முடியலப்பா. பாலு, பாலு. யாரது? பேயா? இல்ல, நான் சுமித்ரா. 2 பொண்ணு தானே. அப்பா, அக்கா, பக்கத்துல போய் உட்காரு. சரிடா. ஐயோ ஐயோ, தாங்க முடியலையே. தலை எடுத்து மடியில வச்சுக்கோ. அப்பா, மெதுவா மெதுவா. தைலத்தை நல்லா தேயி. ஐயோ தாத்தா, நீங்க போடுறதுக்கு என்னையும் கூப்பிடுறீங்களா? வந்துடவா? இல்ல பாலு, நான் இருக்கேன் பாலு. இருப்ப, நான் இருக்க மாட்டேனே. ஐயோ, அங்க முடியப்பா. எங்க அம்மா கூட இதேதான் தேய்ப்பா. மெதுவா. பாலு. ஐயோ, எப்படி பொறுத்துக்கிறது? ஐயோ அப்பா. ஓகே, பத்திக்கிச்சி பிரிச்சுக்குவோம். அப்பா, குப்புன்னு வேர்த்துருச்சு. ப்ளீஸ் பாலு. ஹாய் நேயர்களே, இன்னைக்கு காதலர் தினம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால காதலர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்காகவும் உங்க விருப்பத்துக்காகவும் இந்த இசைச்சாரல் நிகழ்ச்சியில இருந்து பிரேம் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கலாம். ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேன். ஓ உமா. இது யாரு? ரோஜா டிவில இவன் தான் ராஜா. லேடிஸ் தான் இவனுக்கு ஓவர் ஃபேன்ஸ். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல 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 இந்த நொடியில இருந்து இந்த காஞ்சனா உனக்கு ஃபேன். உமா சொல்லுங்க, உங்க லவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணீங்க? போன் போடு. இப்போ போன் போட்டா லைன் கிடைக்காது, ரொம்ப பிஸியா இருக்கும். உங்க லவருக்காகவும் காதலன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you. நான் உங்ககிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ண. அதுக்கு தான் நான் இருக்கேன்னு. எதுக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு தான். அடுத்ததா இவனைய வீட்ல லைவா நான் பார்க்கணும். இந்த காஞ்சனா எது செஞ்சாலும் கச்சிதமா செஞ்சிருவா. அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல். இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில ஈவ்டீசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்கள பிடிச்சே ஆகணும். எஸ்டே சிட்டா சொல்லிட்டாரு. ஓகே சார். நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசையா உயரம் அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம். அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு
யாருடா போன்ல ஏஜென்ட் கால் பண்றான் மச்சான். இப்ப பேசிடாத, ரேட் ஏத்திட போறான். சீக்கிரம் போ, பிக்கப் பண்ணிடுவோம். எடு. நிறுத்துறா. ஐயோ நீங்க நான் தான். கிளம்பலாமா? கார் வரட்டும். யார் எதுக்குங்க? உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு 2 பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துரும். ஐயோ கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், ரொம்ப சின்ன பசங்க இருக்கானுங்களே, இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலை ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பாக்குறாங்க. யார சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா? எந்த இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேன்டா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. காவல்லாம் வர இருக்காங்களா? போனோன்னு ஆரம்பிக்கலாம்ல? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டையை கழட்டிடுவாங்க. டேய் எங்க அப்பா தொழில்ல எவ்வளவு டெவலப்மென்ட் பாத்தியா மச்சான்? அட்டாச் பாத்ரூம்ல இருக்கா? ஓய், ஆனா பெட் தான் இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க 2 பேருமே தர டிக்கெட் தான். ஏசில இருக்கா? ஏசி பிசில எதுக்கு? கிடைக்கிற இடத்துல மேட்ல முடிக்க. சாப்பாடு வசதில எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. வெயிட்டிங் ரூம் எல்லாம் உண்டா? 4 ரூம் இருக்கு. அப்படியே அப்ப நான் தான் பேசுறேன். டேய் மச்சான், ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணு. நான் தான் பேசுறேன். இல்ல நான் தான் பேசுறேன். டேய் மச்சான், பேசாம இரு. நான் தான் புக் பண்ணிருக்கேன். இருங்க, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அட்டிய டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்ல. அட் a டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்லயா? என்னமா சொல்றீங்க? நிஜமாதான். ஐயோ எனக்கு கூச்சமா இருக்குமே. ஐயோ, அந்த ரூம்குள்ள போய்ட்டா டோட்டலா வேற ஃபீலிங் வந்துருவீங்க. ஐயோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க இடுப்புல தூக்கி வச்சீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிக்க. அப்படியா? இத புடி. கிட்ட வந்ததுல கொடுக்க முடியும். அந்த 10 ரூபா இருக்கா? ஒரே நிமிஷம் சார். சார் 10 ரூபா வச்சுட்டு விட்டுருங்க சார். உனக்கு பகலிரவு அரேஞ்ச் பண்ணனே அந்த பங்காளி தான். ஹலோ சார், அந்த பொண்ணு டிராபிக்ல மாட்டிக்கிச்சு. வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சார். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதெல்லாம் மூதேவி. சொல்றதா சார் ஃபோன் பண்ணேன். நீங்க போனை கட் பண்ணி விட்டீங்க. சரி அதை விடுங்க. அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் அந்த பொண்ணு. இங்க சிச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சுற. மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இங்க இருக்கிற மாணவனும் மாணவியும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், நெளிஞ்சது போதும், உட்காரு. அவங்க 2 பேரும் லவ் செய்யுங்க. மனசுக்குள்ள இருக்காங்க. ஒருத்தர் வெளிய சொல்லிக்காம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க. எந்த பாஷையிலடா பேசுன? ஒண்ணுமே புரியல. உட்காரு. அவங்க 2 பேரும் லவ் பத்தி பேசிக்கிறாங்க மேடம். வாயை மூடிட்டு உட்காரு. இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना. जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना. ஏய், நீ என்ன இமேஜினேஷன் பண்ணனு எனக்கு தெரியும். உனக்கு எப்போ ஏடாகூடமா இமேஜ் பண்றதே வேலையா போச்சு. போ, நீ அங்க போய் அரைமுட்டி போடு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இவன் கணத்துல தோசை போடுங்க. Oh my God. இவன் பேபி என்ன ஒரு நிலையிலே இருக்க மாட்டேங்குது. அம்மா, என்னாச்சுடா இப்படி அலறன? சிஸ்டர், என் பையனோட ஆரோக்கிய நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இவனுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லதா இருக்கு. மெண்டல் கண்டிஷன் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ஏமா இவனை நல்ல நேரமா பார்த்து பெற்றுக்க கூடாது? அப்படி சொல்லிட்டு போறா. வேற என்ன செஞ்சிருப்பான்? உங்க வம்ச ரத்தம் தானே அவன் உடம்புல ஓடுது. அப்பா புத்தி அப்படியே இருக்கு. சபல புத்தி. நாக்கு அடக்கி பேசுறி. புள்ளைக்கு அப்பம் புத்தி வராம பக்கத்து வீட்டுக்காரன் புத்தியா வரும்.
நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா என் பேச்சு கேட்கல. தொப்ப இருக்கிற நீ வேணா பலத்தியா இருக்கிற எங்க மாமா பையன் சத்யராஜ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா ஓ தலையில கட்டி வச்சிட்டாங்க. உனக்கு கட்டினது மட்டும் இல்லாம இந்த வீணா போடவுக்கு அம்மாவும் ஆயிட்டேன். நான் கூட அப்படித்தான் குஷ்பு மாதிரி இருக்கிற என் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தேனா இந்த சனியை எனக்கு பிறந்திருப்பானா? அவனே கல்யாணம் பண்ணிருக்கல, இந்த பீடை எனக்கு ஒளிஞ்சிருக்கும். சத்யராஜா கூட்டு ஓடி போயிருக்கலாமே, எனக்கும் உன் பீடை ஒளிஞ்சிருக்கும்ல. நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டேன். நீ தான் எனக்கு இடம் கொடுத்த. குஷ்பு மாதிரி இந்த சங்கீதா ராஜகோபால் கூட ஒண்ணு நாள் தான் குண்டு குந்தாணி உங்ககிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ ஓடி போய் அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டா. நான் தான் மாட்டிக்கிட்டேன், கர்மம் முடிச்சவங்கிட்ட. நீ தாண்டி கர்மம் முடிச்சவ, உங்ககிட்ட வந்து நான் தாண்டி மாட்டிக்கிட்டேன். வாயை மூடுறீங்களா? நாங்க வாயை மூடுறோம்டா. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போட்டு அடிக்கிறீங்க. கேக்குதோ? படிக்கும் போதும் தூக்கம், திங்கும் போதும் தூக்கம். இப்படியே தூங்கிட்டு இருந்தா எங்க உருப்பட போற? அர்த்தம். டேய் நில்றா. ஏன்டா ஸ்கூலுக்கு போனவன் திரும்பி வந்த? ஏன்டி நீ எனக்கு டிபன் கொடுக்கல? சாப்பிட்டுட்டு தான் போனா. அப்புறம் ஏன்டா நீ திரும்பி வந்த? ஒண்ணு டேடி, என் ஜட்டி நடிச்சு உன் ஜட்டியை போட்டேன், அதான் மாத்திட்டு போலான்னு நான் வந்தேன். போட்டுக்கிறது உன்னோட ஜட்டியா? அவனுக்கு 10 ஜட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்காமலா? வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கிழிச்சு எதிர் பிளாட்ல போடுறான் இந்த ராஸ்கல். எத்தனை வாங்கி கொடுக்கறது இருக்கு? அதனாலதான் எதிர் வீட்டுக்காரி உங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வேற வேலையே இல்ல. எவன் ஜட்டி போட்டு போறான், எவன் ஜட்டி போடாம போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதா வேலை. ஏண்டா உனக்கு வேற ஜட்டியே இல்லையா? போடா போய் வேற ஜட்டி எடுத்து போட்டு போ. போ டேய், திருட்டு பருவ பார்க்காம ஒழுங்கா சாப்பிடு, இல்ல போட்டுருவேன். நீ போடுறீ? போட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பப்ளு, இன்னைக்கு டாடி ஆபீஸ் போலையா? இல்ல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பப்ளு, இப்பெல்லாம் நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. நீ அந்த பக்கத்து பிளாட்டே பாத்துட்டு இருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் புருஷ பழைய துணி எடுக்க வெளியே போகும்போது நீயும் வாட்ச்மேன் லிங்கமும் ஜல்சா பண்றத. ஐயோ சாமி, உன் வழிக்கே வரமாட்டேன். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, பெட்ரோல் வச்சிருக்கியா? இல்லப்பா, மண்ணெண்ணெய் தான் இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து ஊத்து. லிங்கம், அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. அடே, உன் பிரச்சனை என்ன ஏன்டா கோத்து விடுற? இது எங்க ஊத்துறோம்? தலையில ஊத்துட்டுமா? சீக்கிரமா சொல்றா. இதுல ஊத்து. சரி, ஊத்தி தொலைறேன். பம்ப் அடிக்கும் போது மட்டும் நல்லா அடிக்கிற, பைக் அடிக்கிற கஷ்டப்படுறியா? சீக்கிரயா என்ன ரொம்ப மாட்டிவிட்டா? நவரு. ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. போய் தொலைடா, உனக்கு தள்ளி விடுயா. போட்டோம். கான்ஸ்டபிள் சார், அவனை வச்சு லாக்அப்லாம் கிளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். டேய், உன் பேர் என்ன? பப்ளு. என்னையா பண்ண? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கண்ணாடியை உடைச்சிட்டேன் சார். ஏன் தம்பி கண்ணாடியை உடைச்ச? என் லவருக்காக. லவ்வரா? ஏன்டா இத்தனை கருத வயசாச்சு எனக்கே லவர் இல்ல, ஒடி பையன் உனக்கு லவ்வரா? அது ஏன் தப்பு இல்ல சார். ஹார்ட்டோட ஃபீலிங் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் புரியுறது இல்ல. அது பிராக்டிக்கலா அனுபவிச்சா உங்களுக்கு புரியும். ஓ மை காட், உனக்கு வயசு எத்தனைடா? தப்பு சார், சின்ன பசங்களோட வயசையும் பெரியவங்களோட சம்பளத்தையும் கேட்க கூடாது. யோ கான்ஸ்டபிள் சார், இவன் ஓவரா பேசுறான். இவனை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட வைங்க. ஓகே சார். டேய் வாடா, அவனை ஐஸ்கிரீம் சாப்பிட வைக்கிறேன். ட்ரவுசரை கழட்டுறான். டேய் பொடியா, டான்ஸ் ஆட தெரியுமா உனக்கு? ஸ்கூல்ல நான் தான் சார் ஃபர்ஸ்ட். அப்படின்னா ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறா. சாரி சார், பக்கத்துல ஹீரோயின் இல்லனா மூடு வராது சார். பரவாயில்ல, சோலோ சாங் ஆடு. ஆடுறா. என்னால முடியாது சார். டேய் பொடியா, தலைங்க ஒளி படத்துல கமலஹாசன் ஆடுற மாதிரி ஆடு. சார், அந்த பையன் என்னோட பையன் தான் சார். அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு இந்த ஒரு வாட்டி விட்டுருங்க சார். ஓ, அந்த பொடிய உங்க பையனா? ஆமா சார். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. ஏய் வெளிய வாடா. உங்க பையனுக்கு வாய் ஓவரா இருக்கு. டேய் பொடியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண உன் தோலை உரிச்சிருவேன். நல்ல புத்தி வர மாதிரி சொல்லுங்க சார். இதெல்லாம் நீ குடுக்கிற இடம் தான். கூட்டுப்படி போடா. நான் போயிட்டு வரேன் சார். என்ன விஷயமா வந்தீங்க? சொல்லுங்க. சுவாமி, என் பையனுக்கு காம பிசாசு பிடிச்சிருச்சு. சதா படிப்பை நினைக்காம வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். நிறுத்துங்க. சதாங்கிறது அண்ணியல்ல விக்ரம் கூட நடிச்சுச்சே, அந்த பொண்ணா? சதாங்கிறது நடிகை இல்ல சுவாமி, ஒரு பேச்சுக்காக நான் அப்படி சொன்னேன். ஓஹோ, அப்படியா? சரி, அப்புறம் மேல சொல்லுங்க. கொஞ்ச நாளா எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இவன் கல்யாணம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான் சுவாமி. நீங்க தான் ஏதாவது பண்ணி இவன் மனசை மாத்தணும் சுவாமி. அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சுவாமி. உடனே அந்த பொண்ணை பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அப்ப இவன் ஆட்டம் அடங்கிரும். இவனுக்கு புத்தி சொல்லி மனசை மாத்துவீங்கன்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்களே. கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட எதுக்கு வரோம்? என்ன நக்கலா? சுவாமி கோவப்படாதீங்க. ஆஹா, எதிர்த்து பேசுறீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க சுவாமி. வந்து தச்சனை வச்சுட்டு வெளியில போங்க. என் பையனுக்கு பிடிச்சிருக்க பேரை விரட்டி அவனை நல்லபடியா திருப்பி அனுப்பி வைங்க சாமி. நாங்க போயிட்டு வரோம் சாமி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன்.
நீங்க போயிட்டு வாங்க. டேய் குட்டி குரங்கு, வா இந்த பக்கம். என்ன பண்ற? எங்க அப்பன் சொன்னான்ல. அது எனக்கு தெரியும். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. லவ் பண்றேன். என்னது பிஞ்சிலே படுத்திருக்கான்? யாரு? ஆமா, சிவில் ட்ரெஸ்ல யாரும் வீட்ல இல்லையா? டேய், என்னடா நக்கலா இருக்கா? சாமி, உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே. உங்க கெட்டப்ல ஏதோ சேஞ்சா இருக்கு. டேய், யாரா அந்த பொடி பைய? இவன் கதை என்ன? சாமி, இப்ப என்ன பண்ண போறீங்க? மேலதாளத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாணமா? சீக்கிரம் பண்ணி வைங்க. வாங்க வாங்க. இவனுக்கு காம பைத்தியம் தலைக்கு ஏறிடுச்சு. பிடிச்சு கட்டுங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்கடா. குட்டி குரங்க எப்படி இருக்கு? போயிருச்சா காம பிசாசு? சுகமா இருக்கு சாமி, ஆனா பிசாசு போல. என்ன போடுங்க. போடுங்க. இவனுக்கு இப்ப காம பூஜை போடணும். இறக்கி விடுங்க. எப்படா இருக்கு குட்டி பிசாச? சாமியாருங்க ட்ரீட்மெண்ட் தனி ட்ரீட்மெண்ட் தான் சாமி. நான் தான் சார். என்னன்னா, நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். குடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழிச்சாப்பைய மாட்டாமையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தட வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க, ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம். உட்காரு. டேய், ஏன் தட சுத்துற? இந்த சேர சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதே முடியும். ஓனாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன், நான் நின்னுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன்மியூசி வாசிப்பேன், அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன். சார், எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிக்ரி பண்ணியும் நடிப்பேன் சார். அடி காந்தா, அல்லேலி குடுத்துறடி காந்தா, மோசம் பண்ணிடி காந்தா, மோசம் பண்ணிடி காந்தா. இவ்வளவு ஏன் சார், புல்லுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புல்லுட்டா? பெரிய வித்துவான ஒரு இவன் யோசிக்கிறத பார்த்தா நமக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. டேய், எங்க வாசி? இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார், இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னா பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி, நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறானே. எத்தனாவது படிச்சிருக்கன்னு கேட்டா தூங்குற? என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். சாமி, காக்கா காக்கா, அந்த சாமி எம்டி இல்ல, மேனேஜர் இல்ல, சொக்காலி பிரபு இல்ல, இன்னைக்கு நம்ம தான்டா ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. டேய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளைல ஒண்ணு அனுப்பு. சரி சரி. டேய் பளிங்கி, என்னடா அதிருது? இங்க இங்க. தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா எடை இங்கேயில இருக்கு. நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி ரொம்ப லவ் பண்ணும் சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். அதுக்கு நீ சிம்முக்குலமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா. சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒரே ஒரு நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாளே. நெக்ஸ்ட் வாதெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே. ஆசிரமத்தில் அமரு.
ஓ திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பாக்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் என்ன பீச்ல ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி. சார் நியூஸ் வாசிக்கத்தானே? வேற எதமா நினைச்சிட்ட? யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ சார். இந்த சொட்ட மண்டியா இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுத்துறே ரோஜா டிவி மாமா. வாரது போறதுனா நீ மாமா வாக்கிதுல. நெக்ஸ்ட் தட்டா என்னம்மா அது பழமெல்லாம் கண்ணி போயிருக்கு. டேஸ்ட் நல்லாவே இருக்கும், எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மேரிஸ்ன்னு சொல்லுவாங்களே பச்சை வாழை, அது இருக்கா? சாரி, அதை விட ஸ்வீட்டா இருக்கும், விருப்பாச்சி. அது தரவா? விருப்பாச்சியா? வித்தியாசமான பேரு, கேட்கவே ஸ்வீட்டா இருக்கு. ஒரு டஜன் கொடுங்களேன், மனம் போல சாப்பிடலாம். ஓ பாவா, எப்போ வந்தீங்க? உள்ள போய் காஃபி சாப்பிட்டீங்க, நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க ஒரு டஜன் போதுமா இல்ல 2 டஜன் தரட்டுமா? ஐயோ, அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. பரவாயில்ல, நீங்க 2 டஜனே கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொய்யா கனி இருக்கா? கொய்யா கனி இருக்கே. மாதுளை அதுவும் இருக்கே. சின்ன பாப்பா இக்கறா. பாவா பிஸியா இருக்கேன் பாவா. நான் கூப்பிடுறேன்ல, வா. கொஞ்சம்ங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். யாரும் போயிடாதீங்க. என்ன பாபா? இத பாரு, நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில் வந்திருக்கீங்க. வேத்திருந்தா பரவாயில்ல, நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? ஐயாடா, இங்க காஃபி கொண்டு வரேன். இத பாரு, நீ காஃபி பின்னால பேச்ச மாட்டாத. நீ சால சீரியஸா மாட்டாடு நான். இப்போ என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா? சி சி, நீ நெருப்பாச்சே. அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுருவே என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன். யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சால இப்படி நீட்டுறேன். கொய்யா கனி கேட்டேனே. ப்ளீஸ் ஜஸ்ட் 5 minutes. என்ன 5 minutes? யோ, நாளைல இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க. இந்த கடையை நான் மூட போறேன். யோ, இது எங்க ஆன்ட்டியோட கடை. ஆன்ட்டிக்கு எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அவங்க போன்னு சொல்லிட்டு நாங்க போய்க்கிறோம். உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேர் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்ல பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டேன். பேசுடா. மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல ஒண்ணே இருக்கட்டும்னு அவசரமா அவனை கொடுத்துட்டாரு. அது தேவடிச்சாடு. ரெண்டாவதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன். துள்ளி குதிச்சுட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாயில்தான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு, தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். ஏய், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீயே தாள் போட்டதே இல்லையா? வாய் மூட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க, ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னா 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி, அது என் வீக்னஸ். அதையே திரி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் இவன் வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. எதிர் வீட்டுக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே, அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது. எப்படி? குட் மார்னிங் கேட்டியா? எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்து சமாச்சாரமா? வாங்க 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 வாங்க, கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சு அது. சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரி இறங்குச்சே. என்ன எகிறல, என்ன ஜம்பிங்க. சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வீராசாமி, எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது. என்ன உங்க சந்தேகம்? இல்ல, காலையில அரை மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது. மத்தபடி முழு நேரமும் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்சேன் இவனை பிடிச்சேன் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ மலைப்பா இருக்குங்களே.
நியாயமான கேள்வி. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சுபாவம் உண்டு. அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதிவிலக்கு. அது லைன். லைன் தெரியுமா? தெரியாதண்ணே. சிங்கம். அது என்ன மாதிரியே சாந்தமா உட்கார்ந்து இருக்கும். ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க, போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும். அந்த மாதிரி நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த காலையில half an hourல எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிடுவேன். எஸ். என்ன? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் சின்ன பாப்பா? இன்னிலிருந்து நீங்க சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஐயோ, வேலை போயிடுச்சா? ஆஞ்சநேயா. ஐயோ, அது இல்ல பாவா. இன்னிலிருந்து நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல இல்ல, ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கி ட்ரெஸ் போட வேண்டாம். கோட் சூட் போட்டுட்டு சும்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாவா. இல்ல, உன் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது. நீ சொன்னா சரிதான். ஆஞ்சநேயரே, நீ மலை, நான் மடு. நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. பாவா, என்ன பாவா இந்த நேரத்துல பஜனை பாடிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஒண்ணு பண்ணுவோமா? ரூம்குள்ள போலாமா? இல்ல, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னீங்க. சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி. ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து இதே ரூம், இதே கட்டில், இதே பெட் போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு. ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே. நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். எப்படி சொல்றேன். என் சீட்டு பண்ண 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா நாம 2 பேரும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கா? போய் அங்க ஒரு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ண போறோம். ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணி మనవడా ఎక్కడికి వెళ్ళిపోయావురా? ఎంతసేపు నాయనమ్మా నాయనమ్మా నా చెంగు పట్టుకుని వదిలేవాడు కాదు. ఒరే తండ్రి. இல்லம்மா, அம்மா ஏடவுதம்மா, நீ மனோட వచ్చేస్తాడమ్మా. ஏய், வீடு வந்து இறங்கி போ. நான் உனக்கு லாலிபாப் வாங்கிட்டு வரேன், போ. சரி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், போடா. சரி. பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறான். அதான் எனக்கு புரியல. என்னடா ரெட்டலை காமிக்கிற? என்ன குழந்தை 2 அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டியாடி? நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிரிப்பு கட்டினீங்களே, இப்ப எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு பாரு. நான் சிரிப்பு கட்டினேன். அவங்க சொன்ன நீங்களும் சொல்லிடுவீங்களா? நீ போட்ட பழி வாடகைங்க. ஏய், உனக்கு இவர் மட்டும் தான் அப்பா? இல்ல, எனக்கு 2 அப்பா. ஐயோ, 2 அப்பா. 2 அப்பா. 2 அப்பா. சும்மா இருங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவன் 2 அப்பா நீங்க கிட்ட சிரிக்கிறீங்களா? இல்ல சின்ன பாப்பு, there is a matter. இத்தனை நாளா உங்ககிட்ட மூடி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். கம் கம் இன்சைட். செப்ரா கோயிண்டா 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 கோயிண்டா. வாங்க வாங்க சின்ன பாப்பு, கொஞ்சிக்கிறா. என்ன பாவா? மை வைஃப் சின்ன பாப்பு, மை சன் బంగారు నాయుడు, మై డాటర్ అమ్ములు. చిన్న పాప, ఇది ఎవరు తెలుసా? కమిషనర్ డాటర్. வணக்கம். ஸ்கவுண்டரல். யார பார்த்து திட்டுறீங்க? உன்னை பார்த்தாண்டா. எந்திர சொல்ல போ. ஸ்டூபிட். யூ ப்ளடி சீட். இது பாருமா, நீ கமிஷனர் பொண்ணா இருக்கலாம், 6 இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக ஒரு ஆம்பளைய பொண்டாட்டி முன்னால மரியாதையில எப்படி பேசுற? I also know English. பாப்பாவா? Yes, you are correct only, but ஒரு அயோக்கியனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ
அதுதான் நான் கொடுக்குறேன். பாவா, what nonsense is talking? Yes, that is what I am not. Also, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேன் புரியல? அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே, அப்போ உடக்க மாதிரி கழுத்தை நீட்டியே, அது புரியல? அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ் யூன்னு சொல்லி கண்ணடிச்சனே, அது உனக்கு புரியல? கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனதும் ஃப்ளவர் பொக்கே பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே, அதுவும் உனக்கு புரியல? இருங்க இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே, அது மட்டும் தானே, வேற எதுவும் பரான தப்பு நடந்துடலையே? வாய முடியா, நான் மாடர்ன் டைப் தான். ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவல்ல. கல்யாணமாகி 2 புள்ள பெத்தாச்சு. இந்த அம்மா வேற கட்டுக்கொலையாம இருக்காங்க. பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ? சின்ன பாப்பு, அவங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா? தெளிவா புரியுது பாவா. இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லேன்னு வை, எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது. களியோ கம்மஞ்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லா உண்மையும் சொல்லிடுங்க பாவா. ஓகே, தேங்க்யூ. சின்ன பாப்பா, உன் வலது தொடையில் மீன் மட்டும். என் வலது தொடையில மீன் மட்டும் இருக்கிறது இது உலகத்திலேயே